ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட சிம்பிளிஃபிகேஷன் சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5வது மூலத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 32. இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். அதில் 5th ரூட் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2 16 சார் வருமா, அடுத்து 2 8 சார் 2 4 சார் 2 2 சார் 1 2 3 4 5. அப்போ இது எப்படி எழுதலாம்? ஸோ 2 பவர் 5. ஆனால் வந்து நமக்கு வந்து சம் எப்படி கொடுத்துருக்காங்க 32. அதாவது இதை எப்படி எடுத்துக்கணுன்னா 5√32 இப்படி தான் எடுத்துக்கணும். இப்போது நான் வந்து இது எப்படி எழுதலாம்? இந்த ரூட்டை வந்து கட் பண்ணிவிட்டு எழுதும்போது 2 பவர் 5 பவர் 1/5. நல்லா கவனிங்க, ஸ்கொயர் ரூட்னால் நம்ம பவருக்கு 1/2 கொடுத்தோம். இப்போது √5 அப்படிங்கும்போது நம்ம 1/5 கொடுக்குறோம். ஸோ 5 கேன்சல் ஆகிடும். எனக்கான ஆன்சர் வந்து வெறும் 2 தான் வரும். சரிங்களா? அடுத்து 243. இப்போது எழுதும்போதே இது எப்படி எழுதிடுங்க, √5 ஆஃப் 243. சரிங்களா? ஸோ 243 சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 + 4 8 8 + 6 6 + 3 9. ஸோ எனக்கு வந்து 9 வந்து தேர்ட் டேபிளில் போகும், அதனால் 3 எடுத்துக்கலாம். ஸோ 3 8 சார் 24 1 சார் 3 27 3 9 3 3. அப்போ 5 டைம்ஸ் வருதா? அப்போ 3 பவர் 5 பவர் 1/5 கேன்சல் பண்ணுங்கள், ஆன்சர் 3. சரிங்களா? இது யூஸ்வலாக வந்து எடுக்கும்போது இப்படி எடுத்துக்கோங்க. 1 lakh இது. ஸோ எனக்கு என்ன ஆகும்? இப்போ இதை 10 பவர் 5 எடுக்கலாமா? ஸோ 10 பவர் 5 the whole power 1/5 கேன்சல் பண்ணுங்கள், ஆன்சர் 10. ஸோ இது 1024 செகண்ட் டேபிளுங்க. 2 5s 2 1s 2 2s 2 2s 4 பேலன்ஸ் 1 2 5s 10 2 6s 2 1s 2 2s 4 8s 16 2 6s 12 4s 2 32 again 2 16 2 8 2 4 2 2. இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ வந்து என்ன சொல்லுது, இதை வந்து 4 4 4 4 4 5 டைம் வருதா? ஸோ 4 to the power 5 எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி 1024 divided by 3125 power of 5 √5. ஸோ வந்து இதில் நம்ம வந்து √5 எடுத்துக்கலாம். ஸோ 4 பவர் 5 அகெயின். இப்போது 3125 ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். ஸோ 3125 5th டேபிளில் பண்ணலாமா? ஸோ 6s 30 பேலன்ஸ் 1 2s 10 பேலன்ஸ் 5 5 5 1s 5 2s 10 5 5s இது தெரியும். 5 25 5 5. அப்போது 5 பவர் 5. இதை எப்படி எழுதலாம் நம்ம? நல்லா கவனிங்க. ஸோ 4/5 பவர் 5 the whole power 1/5 5 கேன்சல் பண்ணுங்கள், எனக்கான ஆன்சர் 4/5. சரிங்களா? இதை இப்படி தான் எழுதணும்.